நம் எஸ்பிஎம் மாணவர்களின் வெற்றி கதைகளில் அடுத்து இணைகிறார் கடா பாலிங்கை சேர்ந்த அறிவியல் துறை மாணவி சங்கீதா விஜயன். வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் சாதிக்க தடையில்லை என்பதை நிரூபித்து 9A ஒரு B+ என மிக சிறந்த தேர்ச்சியை இவர் பெற்றுள்ளார். குரு தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றவரான சங்கீதா வாழ்க்கையில் சவாலை எதிர்நோக்கும் B40 குடும்பத்தை சேர்ந்தவர். இவரின் தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். அதுவரை இல்லத்தரசியாக இருந்த மனைவி துளசியம்மாள் மாரப்பன் கணவரின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்போது சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து வருகிறார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டாலும் மகள் சங்கீதாவை பள்ளிக்கு கூட்டி செல்வதும் வருவதும் விஜயனே. இந்நிலையில் தாம் கடந்து வந்த கஷ்டங்களையும் சவால்களையும் அவற்றை நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்ட அனுபவங்களையும் சங்கீதா வணக்க மலேசியாவோடு பகிர்ந்து கொண்டார். இந்த எஸ்பிஎம் 9A உண்மையா சொல்ல போன சுலபமா கிடைக்கல. என்னோட ஜேர்னி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜேர்னி ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அப்பா ஸ்ட்ரோக் பேஷண்ட். அவருக்கு 2 தடவை ஸ்ட்ரோக் அடிச்சு அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நாங்க வாழ்ந்து வந்தோம். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் அடிச்சு அப்பானால வேலை செய்ய முடியல. ஸோ அம்மா ஒரு பில்லியன் ஸ்டாஃபா வேலை செஞ்சு இது நான் ஒண்டி எடுத்தேன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு. சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தைன்னு யாருமே கைவிடல. எல்லாமே சப்போர்ட் பண்ணி, எஸ்பெஷலி ஃபைனான்சியலி ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட ஆம்பிஷன் ஒரு டாக்டர் ஆகணும். நான் டியூஷனும் போல. ஏன்னா என்னோட இடத்துல சின்ன இடம், நான் சொன்ன மாதிரி. ஸோ டியூஷன் வசதி அந்த அளவுக்கு இல்லை. நாங்க போனோம்னா இருந்தா கூட ரொம்ப கிட்டன்னு சொல்லப்போனா சுங்காய்ப்பு தண்ணி. அது ஒரு 1 hour 30 minutes நாங்க டிராவல் பண்ணி போய் அங்க போய் படிச்சு அந்த மாதிரி இருந்தா எனக்கு அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியாது. ஸோ நானே சொந்தமா தான் படிச்சேன். கஷ்டம் தான். எஸ்பெஷலி இந்த மேத்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழுந்து இருக்கேன். நிறைய தடவை நைட்ல நான் அழுவேன். டியூஷன் போன்ற கூடுதல் வகுப்புகளுக்கு செல்லாமல் வீட்டிலேயே படித்து இந்த சிறப்பு தேர்ச்சியை அவர் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து படித்து பரீட்சைக்கு தயாரான சங்கீதா வீட்டின் நிலைமையால் கவனம் சிதறாமல் இருக்க சில வேளைகளில் நூலகத்துக்கும் சென்று படித்துள்ளார். கல்வி மட்டுமின்றி பாலிங் வட்டாரத்தில் சிறந்த பேச்சாளராகவும் இவர் விளங்கியுள்ளார். இவருக்கு குடும்பத்தாரும் உறவினர்களும் பக்கபலமாக இருந்திருப்பதாகவும் சங்கீதா நினைவு கூர்ந்தார். அது வார்த்தையால சொல்ல முடியல. சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். அவ்வளவு அம்மாவா சரி அப்பாவும் சரி 2 பேரும் அழுந்துகிட்டே இருந்தாங்க. நான் என்ன சமாளிக்கிறது அவங்களதான் நான் சமாளிச்சுட்டு இருந்தேன். ஓகேமா பரவாயில்லம்மா. ஸ்கூலுக்கு போனாலும் டீச்சர்ஸ் எல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களும் பரவாயில்ல, அவனால முடிஞ்சது செய்ய. நானும் சொன்னேன் டியூஷனுக்கு எஃபர்ட் பண்ண முடியல, நான் முடிஞ்சது செய்யறேன், என்னால செய்ய முடியாத மன்னிச்சிருங்க. எனக்கு இன்னும் நான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் அவங்களும் சொன்னாங்க, தப்பா சங்கீதா அவனால எவ்வளவு முடியாத அதை செய்யுன்னு. நான் ப்ராமிஸ் பண்ணேன் உங்களுக்கு எப்படியாச்சும் A+ கொடுக்குறேன்னு. அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் நான் A+ தான் எடுத்தேன். அவங்களும் அழுந்தாங்க. போறேன் அவங்க என்ன குடிச்சு அழுகுறாங்க. கொடுத்துட்டேன், நீ சொன்னே கொடுத்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அவங்க போட்ட உழைப்பத்தை தகுந்த ஊதியம் தான் சொல்லுவேன். அவங்க அந்த அளவுக்கு உழைப்பு அது ஆரம்ப பள்ளி, தமிழ் பள்ளி அப்படின்றதுக்காக நான் முயற்சி பண்ண. எனக்கு திட்டத்துல இல்ல, நாங்க பேராக்க போறோம் அந்த அளவுக்கு. ஏன்னா இங்க தமிழாளி இங்க தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி ஆரம்பம் போடணும்னு தான் நாங்க போட்டோம். ஆனா அதுதான் ஒரு ஆரம்பம். அதனால எனக்கு பெருமையா இருக்கு. தமிழ் பிள்ளைங்கனால பிள்ளைங்கனால சாதிக்க முடியும், தமிழ் ஸ்கூல் படிச்சீங்கன்னா சாதிப்பாங்க அப்படின்றது அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அப்பாவோட கண்டிஷன் இப்போ பெட்டரா இருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரோக் 2021 இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் ஸ்ட்ரோக் 2023. ஸோ இப்போ 2025. ஸோ இப்போ பெட்டரா இருக்காங்க. ஆனா என்னதுன்னா அப்பாவோட லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் லேக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக். ஸோ ஏதாச்சும் ஜாமா எடுத்தா கூட விழுந்துரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. நடக்கும்போது கூட தடுமாறுவாங்க. பட் ஸ்டில் ஸ்கூலுக்கு கிளாஸ் மகன் எத்தனை மணியா இருந்தாலும் சரி அப்பா தான் ஏற்றிட்டு போவாரு போட்டோல. எத்தனை லேட் சம்டைம்ஸ் 3 மணிக்கு முடியும்னு சொல்லிடுவேன். சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் லேட்டா விடுவாங்க. 4:30 ஆயிரும், 3:30 ஆயிரும். ஸ்டில் கீழே நான் பாப்பேன், வெளியே வருவேன். சம்டைம்ஸ் மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. பட் அப்பா கீழே மோட்டோலயே கீழே உட்கார்ந்து அவளோட வெயிட் பண்ணி. எஸ்பிஎம் என்பது வெறும் படிப்பு மட்டுமல்ல, இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மன உறுதி சார்ந்தது என்கிறார் இவர்.
சக மாணவர்களைப் போல் வசதியில்லாவிட்டாலும் குடும்ப கஷ்டங்களுக்கும் மத்தியில் சாதித்து காட்டியுள்ளார் சங்கீதா. சோதனையை சாதனையாக்கிய சங்கீதா மாணவ சமூகத்துக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இவர் போன்று ஏராளமான சங்கீதாக்கள் உருவாக வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பு.